அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாய்ஸ் நோட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதா இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து சாணக்கியா டிவி வச்சுருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து அஜித் சொன்னதாக சொல்ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜித்தோடைய அந்த வாய்ஸ் நோட்டே வந்து அந்த வீடியோவில் கொஞ்சம் வந்துட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நான் கேட்டேன். அதெல்லாம் வந்து சொல்லணும். ஒருத்தங்க மேலே வந்து கண்மூடித்தனமான சார்பும் சரி வெறுப்பும் வந்து வைக்கவே கூடாது. அப்படி நம்ம வச்சதே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஏதாவது வந்து தவறாக பண்ணுறாங்க, நம்மளோட மூளை கேட்டுச்சுன்னா அதுக்கு எதிராக நம்ம எப்போவுமே வந்து பேசியிருக்கோம். உடனே அவங்கள பற்றி பேசலை இவங்கள பற்றி பேசலை அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க. கொஞ்சம் சேனலை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரை குறித்தும் வந்து நல்ல விஷயங்களும் பேசியிருக்கோம், விமர்சனமும் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் இந்த குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்திரை கொடுத்தனா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சர்ப்ரைஸ் செய்யும் விதமாக நம்ம கண்டென்ட் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாயங்கள் பூசப்பட்டு ஒரு வானவில் சிலையாகவே என்னை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்றாலும் அன்னன்னைக்கு உண்டான இஷ்யூ பேஸ்டாக விஷயங்களை வந்து பேசியே ஆகணும். அப்படி தான் வந்து இன்றைக்கி அஜித் அவர்கள் இந்த சாணக்கியா டிவியில் ஒரு பேட்டியாக இல்லை எப்படி எடுத்துக்கிட்டுன்னு தெரில, அவர் வந்து ரங்கராஜ் பாண்டே மூலிமா கன்வே பண்ண விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அதில் அவர் சொன்ன நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுடைய எச்சத்தனமான பிஹேவியர் வந்து பல இடங்களில் வெளில வரும். நம்ம வந்து மீடியாவில் ஏதோ ஒரு சின்ன குட்டி பார்ட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்காக எப்போவுமே வந்து முட்டு கொடுக்க மாட்டோம். மீடியாவை பற்றியே நம்ம நிறையா வாட்டி விமர்சித்து வந்து பேசியிருக்கோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறையா பேர் இந்த செலிப்ரிட்டிஸோட வீட்டில் இறக்குறப்போ அங்கே வந்து கேமரா கொண்டு போய் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது இல்லையா? இதை வந்து இந்த விமர்சனத்தை நிஜமாகவே மனசார ஏற்றுக்கிட்டு நிறைய மீடியாக்கள் இனிமேல் இந்த மாதிரி டெத்து வந்து தொடர்ந்து 24 hours கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரைவேசியை பாதிக்க முடியாது, வெளில மைக் போட்டு அங்கே போயிட்டு வரவங்ககிட்டலாம் வந்து கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. ஆனால் இது வந்து அஜித் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த டைம்லேயே பார்த்தோம். திருப்பியும் அவருக்கு அது மனசில் வச்சு அந்த ஒரு வாய்ஸ் நோட்லேயும் அந்த மெசேஜ்லேயும் கன்வே பண்ணுறாரு அப்படின்னா அது நிஜமாகவே ஒரு செகண்ட் அவரோட ஷூஸ்லேருந்து பார்த்தா ரொம்ப எரிச்சலாகவும் கோபமாகவும் வந்தது. அவங்க தன்னுடைய தந்தை வந்து இறந்து போயிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத உடலை எப்படியாவது ஒரு ஷார்ட்டாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேமரா கண்ணின் வக்கரம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது அப்படி நடந்துச்சுன்னா அந்த ப்ரைவசி நம்மளோட வேண்டியவங்க, நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ அவ்வளோ க்ளோஸான ஏதோ ஒரு வேண்டியவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மீடியா வந்து அவங்களுடைய அந்த இறந்த உடலை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ ஒரு ஷார்ட் எடுக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கோவம் வரும், கண்டிப்பாக ரொம்ப எரிச்சலாக வரும். அதை குறித்து அவர் பேசினது வந்து அந்த விஷயத்தில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அது ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயம் அவர் வந்து பேசினது, நான் வந்து நாட்டுக்காக யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு ஓடிட்டே இருப்பேன். அவருக்கு அந்த மோட்டர் ஸ்போர்ட் மேலே எந்த அளவுக்கு வந்து பேஷன் இருக்குன்னா அதில் ஏறி உட்காரும் போதே ஒரு மினிட்டில் அது உயிர் போயக்கூடிய விஷயம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கடைசியில் இதிலே என்னோடய உயிர் போனால் கூட பரவாயில்ல, நான் வந்து இந்த ஸ்டேட்டுக்கும் நாட்டுக்கும் வந்து பெருமை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினார். அண்ட் திருப்பி அழுத்தி சொல்லிட்டே இருந்தார். சார் மோட்டர் ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள் சார். ஏன்னா நம்ம சென்னை வந்து பார்த்திங்கன்னா டீட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற மாதிரி நிறையா வந்து காரு பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே இருக்குது. அது கூடிய அந்த மோட்டர் ஸ்போர்ட்டையும் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணால் அதன் மூலியமாக ஒரு பொருளாதாரம் உண்டாகும். மோட்டர் ஸ்போர்ட் அப்படிங்கிறது இப்போது நேத்தி அஜித் போன்ற நபர்கள்லாம் வந்து இதை பற்றி வந்து சொல்கிற போது தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இது ராயப்பேட்டா பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி பசங்க ஜென்ஜி கிட்ஸ் ஒரு 20s இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், early 20s. அவனுங்க 2 பேர் வந்து R15 மாதிரி வண்டியில் ராயப்பேட்டா பிரிட்ஜு மேலே நைட்டு அதை வந்து மூடிருப்பானுங்க. அது பட் அந்த பேரிகேட்லாம் தாண்டி இவங்க வந்து ரேஸ் ஓட்டுறானுங்க. இவங்க 2 பேரும் ரேஸ் ஓட்டும் போது உரசிட்டு அதில் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அதில் அவங்க பண்ண தப்புக்கு அந்த ஆக்சிடென்ட்னால அவங்க சாகுறாங்க, புரிஞ்சுக்க முடியுது. எதிரில் ஒருத்தர் வராரு, நடுத்தர வயது மிக்க ஒரு நபர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள். அவர் வந்து இவங்க நிலைத்தருமாடி கீழே விழுந்தோடனே ஒரு பைக்கில் வந்து அவர் பைக்கும் முட்டி ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் ஓட்டின பையனில் ஒருத்தன் இந்த ஒரு சைடு வந்து எந்த பாவமே பண்ணாமல் தன்னோட குழந்தைங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்த 2 பெண் குழந்தைகள் பார்த்தா அப்பா ஸ்பாட் அவுட்டு. ஸோ ரேஸு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில பைத்தியக்கார பசங்க டெய்லி சென்னையில் நைட்டு வந்து போலீஸும் பிடிச்சிட்டே தான் இருக்கானுங்க. ஆனால் இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியல. வீட்டில் வந்து இந்த வண்டியை வாங்கி கொடுத்து இது மாதிரி வந்து ரோட்டில் திரி விட்றாங்கல்ல, அவங்கள தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டு பையன் போயிட்டு அவன் பண்ணுற தப்புக்காக போய் சாவட்டும். யாரும் சாவணும்னு நம்ம சொல்ல, அவன் மிஸ்டேக்காக அவன் அந்த பண்ணலாம் அனுப்பிப்பான். சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத் தலைவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அஜித் வந்து ரேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரோட்டில் பண்ணிட்டு இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேன். அது ப்ராப்பர் மோட்டர் ஸ்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட அந்த பேஷனை திருப்பி ப்ரொமோட் பண்ணுங்கள் சார்னு மனசில் இருந்து அது வந்து பேசுகிறார் அந்த ஆடியோன்ட்டில். சரி, இதெல்லாம் இருக்குது.
இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, அவர் பேசின அந்த பேட்டியை வந்து விஜய்க்கு எதிரானதா வந்து திருப்ப பார்க்குறாங்க பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் எத்தனை பேர் அதை பற்றி வந்து பேசினாங்கன்னு தெரில. பட் நான் பேசினேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பெரிய ஆளாலாம் எடுத்துக்கல. அந்த வியூஸே பார்த்திங்கன்னா ஒரு 30,000 40,000க்குள்ளே தான் வந்து போயிருக்கும் அது. ஸோ அதனால் அது அவ்வளோ பெரிய வைரல் வீடியோவெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதுலேயும் நம்ம நிறைய விமர்சனம்லாம் வந்து வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த ஸ்டாம்பீடுன்ற விஷயத்தை பற்றி வந்து அவர் பேசினதுனால அந்த விஜய் ஃபோட்டோ போட்டு விஜய்யும் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து அதில் பேச வேண்டியதாகிடுச்சு. கடைசியில் இந்த வீடியோ முடியப்போ சொல்லியிருப்பேன், அஜித்தும் விஜயும் நம்மளை எங்கே வச்சு பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து நடிகர்களை கொஞ்சம் தூரம் வச்சு தான் பார்க்கணும். அவங்கள ரசிக்கிறதோட அவங்கள தலைவர்களாக நம்ம வந்து ஏற்றுக்கிறத பற்றி யோசிக்கணும். கண்மூடித்தனமாக அவங்கள வந்து நம்ம கொண்டாடக்கூடாது, ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதனால் சார் நிஜமாகவே விஜய்க்கு எதிராக உங்களை நீங்கள் பேசுகிற மாதிரி திருப்பி அதில் ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கெலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. இவ்வளோ பேசணும்னா இதை கடந்து போயிருக்கலாம், திருப்பி இதை பற்றி பேசணும்னா பயந்து அப்படிலாம் இல்லை, மனசாட்சி விரோதமாக வந்து நம்ம எதுவும் வந்து பேசிடல அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பேசின அந்த ஸ்பீச் வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விடுற மாதிரியான இன்டென்ஷன் எனக்கு இல்லை. பட் வேற ஒரு விமர்சனமும் இருக்குது. என்னுடைய படத்தை நீங்கள் வந்து தகுதி இருந்தால் அந்த படம் தகுதியானதுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. படத்தை பார்த்தா தான் அது தகுதியான படமாக என்னன்னே தெரியும். ஸோ ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அந்த பொறுத்த வரைக்கும் உங்களோட முன்னாடி மூவி மூலியமாக தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு படம் இருக்குன்னா போய் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. பட் மனசாரவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து விஜய்க்கு எதிராக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை திருப்பணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு பார்வையும் இல்லை. அப்படி நான் வந்து மனசாட்சியோடு செய்யவும் இல்லை. இன்னொரு விஷயம், அவர் பேசுனதில் வந்து நமக்கு எது வந்து அவர் பேசுனதுன்னு இல்லை, அவர் சொன்னதா இல்லை அவரோட மேனேஜர் சொன்னதா வந்து சொல்கிற மாதிரி அதில் வந்து இவர் படித்து காட்டுறாரு நம்ம பாண்டே. அதில் என்ன சொல்கிறாரு, அப்படி விஜய்க்கு எதிராக நான் பேசுனதெல்லாம் வந்து மாற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களாம் இதை பற்றி இனிமேல் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு. இந்த ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்து யாரையும் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம், சந்தேகத்தை எழுப்புறது, இல்லை தங்களோட கருத்தை வந்து கண்ணியமான முறையில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் பண்ணலாம். அதற்கு ஊடக சுதந்திரம் இருக்குது. இப்போ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா உட்காந்து பேட்டி கொடுக்கறதுக்கான உரிமை இருக்கா மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கான உரிமை இருக்குது. அந்த வகையில் நீங்கள் மட்டும் இல்லாமல் நான் இல்லை நம்மளோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரதமரே வந்து விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான். யாரை பற்றி வேணால் யாரை வேணால் விமர்சிக்கலாம் சரியான முறையில் அப்படிங்கிறது ஜனநாயக நாட்டில். ஸோ அந்த ஒரு சின்ன இடத்துல மிரட்டுற மாதிரி ஒரு தோனி இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி கன்வே பண்ணாங்க, வேறு ஏதாவது கன்வே பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. யாரை பற்றி வேணால் பேசலாம். அதுவும் ஒருத்தர் வந்து செஞ்சது வந்து தப்பு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை வந்து சுட்டி காட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி வேணால் பேசலாம். பட் திருப்பி சொல்கிற கண்ணியமான முறையில் நம்ம ஒருத்தரை பற்றி ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம். ஆனால் பேசுகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் மோஸ்ட்டாக நம்ம ஊரில் வந்து கமெண்ட்ஸில் எப்படி போடுவாங்கன்னா நம்ம வீட்டை சார்ந்தவங்களை பற்றி பேசுகிறது, தப்பாக பேசுகிறது. நான் என்ன அவங்களோட தலைவனை இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி யாரா பேசினேன், நீங்கள் ஏன்டா வந்து என்னை பற்றி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் வேறு யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து கேட்க தோணும். என்ன பண்ணுறது, நம்மளோட கமெண்டிங் கல்ச்சர் அனானிமஸாக போயிட்டு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கல்ச்சராக இருக்குது. பட் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் பண்ணி அதுக்கப்புறம் பட்டு திறந்துறவங்க தானே. நானும் அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் கண்ணியமாக பேசினாலும் பல பேர் வந்து அதற்கான எதிர்வினை ஆற்றப்போ வந்து அவங்களோட அஜெண்டாவும் வந்து உள்ளே சொருவுறாங்க. நம்ம ஒரு நடிகரோட டீம் கிட்ட வந்து காசு வாங்கிட்டோன்னு கிளப்பி விட்டாங்க. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா அந்த நடிகரை பற்றி நம்ம போடுறப்போ வந்து நீ வந்து டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஒன்னே மட்டும் சொல்கிறேங்க, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வர்ற வருமானத்தை தாண்டி காசு வாங்கி தான் வந்து இது மாதிரி வாழணுன்ற ஆசை இல்லை. பட் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் இவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன்னு எல்லாருமே சொல்கிறப்போ சே இதில் உண்மையாக ஒரு சைட்லேருந்து கூட காசே வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை அப்படி நம்ம வாங்காமலே நம்மளை சொல்கிறாங்களே ஒரு சின்ன வருத்தம் மட்டும் இருக்கும். அதை தாண்டி வந்து டெய்லி ஒரு பெயிண்ட் வந்து அடிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா எல்லா நாளும் உண்மையாக பேசினா நீங்கள் நியூட்ரலாக பேசினா வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாளர்களோ அவங்க நம்ம மேலே வந்து வெறுப்ப கக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பார்த்து பயந்துட்டுலாம் இருந்தால் வந்து பேசாமல் இருக்க முடியாது. சில பேர் கேட்குறாங்க, நீ பைக்கில் போவியா இல்லை காரில் போவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இன்னும் மிஞ்சி போனால் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெட்டிடுவீங்களா? அதெல்லாம் ஏற்கனவே வாழ்க்கையில் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரா பதில் சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் வந்து சட்டப்படி அது குற்றம். உங்களோட வாழ்க்கை தான் வந்து போயிடும். லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. யாரோ ஒருத்தருக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக வந்து சப்போர்ட் பண்ணி யாரையோ மிரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா உங்களுடைய கருத்தும் நீங்கள் வைக்கலாம். இது வந்து அஜித் அவர்கள் பேசுனதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழராக இல்லையான்றதை கேள்விக்குள்ளாக்குறாங்க. நம்மளோட காணொலியில் அந்த மாதிரி எங்கேயுமே பேசவே இல்லை. அவர் தமிழராக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தமிழ் நடிகர்.
அவர் வந்து ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம வந்து பேசணும். மற்றபடி அவரை வந்து யாராவது லேப் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா அது அவங்கவுங்க பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து நம்ம வந்து போகவே இல்லை. ஏன்னா இந்த இஷ்யூவில் வந்து அது பிரச்சனையே இல்லையே, அவர் தமிழராக இல்லையா அப்படிங்கிறத. இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஃப்ரீபீஸ் விஷயத்தை பற்றி கூட வந்து பேசாமல் தான் போனோம். ஆனால் இப்போ பேசுவோம்ல. ஸோ பொதுவாக இவரோ சரி இல்லை எந்த ஒரு நடிகரோ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வாழ்ந்து பார்க்கல. அந்த ஸ்ட்ரீட் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இருக்கிற இவருன்னு இல்லைங்க, வேறு யார் வேணால் செலிப்ரிட்டிஸ் ஏசி கார்லேயே போயிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு வேறு ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு இந்த ஃப்ரீபீஸ் மாதிரியான விஷயங்களை பற்றி எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ அந்த ஃப்ரீபீஸ் விஷயம் மட்டும் இல்லாமல் இயல்நிலை அப்புறம் சாதாரணமான கடைக்கோடி மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சுத்தமாக தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் மேலே உட்காந்துட்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் அபத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ண முடியாது, மனசுலேருந்து அவர் வந்து பேசியிருந்தார். அதெல்லாம் பார்க்குறப்போ சூப்பரியா எப்போவுமே பட்டதை பேசிடுறாரு இவர் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுல. அதை தான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அதில் சொல்லியிருந்தாரு, ஃப்யூச்சரில் வந்து யாரெல்லாம் என்னை கேள்வி கேட்டாங்களோ அவங்க வாயாலேயே நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மீன் பண்ணி என்ன பண்ண வச்சு அதை சொல்ல வைக்க போகிறாருன்னு தெரியல. அதை பார்க்கறதுக்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன்.